ஊர்ல பிறந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க மருத்துவரா? அதாவது சுதந்திரத்துக்காக வந்து போராடி இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் தான் வந்துட்டு இருக்கு இல்லையா? அது பேச்சுக்கள் தான். என்ன சொன்னாங்க? விஜய் கட்சியில யாராவது பேசியிருக்காங்களா? அஞ்சலி அம்மாள் இன்னைக்கு போன சர்பத்து, நாஞ்சில் சர்பத்து ஏதாவது பேசினாரா? கிடையாதுல்ல. அப்ப இவங்க அறிவிலிகள். தமிழ் இனத்தை சீரழிச்சதுக்கு இவங்க பண்ணிட்டாங்கன்னு எல்லா படிப்படியா காரணத்தை எடுத்து வைக்கிறோம். திமுக பதில் கொடுக்குதோ இல்லையோ, திராவிட இயக்கம் பதில் கொடுக்குதோ இல்லையோ, உன்னோட கொள்கை தலைவரை நாங்கள் கேள்விக்கு உட்படுத்துறோம். நீ ஏன் பதில் பேசல? இப்ப நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நீங்க வந்து உங்களுடைய திட்டங்களை வந்து மக்களுக்கு எப்படி போய் கொண்டு சேர்க்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. கட்டுப்பாடு அடுத்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்பாடு பண்றாங்க. அதுவும் பண்ணக்கூடாதுன்னு இயற்கைக்கு எதிராக இருக்கிறாங்க, இயற்கை ஆதரவாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இன பெருக்கத்தை அடிப்படையே முடிச்சா அப்ப இன அழிப்பு தானே அது. உரிமை தொகை வந்து 2000 ஆண்களுக்கு இலவச பஸ் போற. நீ போய் ஜெயலலிதா கிட்ட பிச்சை எடு, மண்டி இடையில வேற எங்கேயாவது நீ மண்டிட்டு தவந்து போனதா இருக்கு. எங்களையே பிச்சைக்காரனாக்குற. அப்ப இலவசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறீங்க. அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருந்தாரு. நம்ம என்ன பேசினாலும் வாண்டடா வந்து வண்டியில உட்காந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அந்த வாண்டட் வந்து நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கே. இருந்துட்டு போகுது. வாண்டடா வந்து உட்காந்து. ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க உங்களை வந்து களத்துல இருக்கிறதாவே நாங்க நினைக்கல, நான் ஏதாவது பேசினா நீங்க எதுக்கு என்ன வந்து பேசுறீங்க? இந்த களத்துல இருக்கிறதாவே நினைக்கலன்ற வார்த்தையை அவர் சொல்றதுனால உங்களுக்கு நாங்க மூளை இருக்கிறதாவே நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பாணியில தான் அவர் சொல்லி. அதுதான். அப்போ உங்களுக்கு ஒரு மூளையே இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் நம்ம இது. ஒரு மாநாடு போட்டா, ஒரு கூட்டம் போட்டா எப்படி நடத்தணும், எப்படி ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும், கட்சிக்காரங்களை எப்படி, கட்சிக்காரங்களை ரசிகரை எப்படி கட்சிக்காரனா மாற்றணும், ஒரு கொள்கைவாதியாக மாற்றணும் அப்படின்ற ஒரு அடிப்படையே தெரியாம வாண்டடா உட்காடுறாங்க. இப்போ ஏன் பாஜகவை ஏன் எல்லாரும் வாண்டடா தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது பாஜக வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்லுங்க. அவங்க வந்தா இந்த அதாவது இந்திய திணிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு முக்கிய காங்கிரஸ் செஞ்சிச்சு. பாஜக குறிப்பா என்ன? அதாவது அவங்க வந்தா இந்த இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் மத கலவரத்தை வந்து தூண்டுவாங்க. அப்ப சமூகத்துக்கு எதிரா, சமூக ஒற்றுமைக்கு எதிராக பாஜக இருக்குன்னு வருத்தப்படுறதுனால நடக்குது. வட மாநிலங்களில் நடக்கிறதுனால அது தமிழ்நாட்டிலையும் நடக்கக்கூடாதுன்ற வருத்தம் தான் எல்லாருக்கும். அது திமுக போர்வையை நான் தாண்டா புலி என் பக்கத்தில் வந்து வாங்கடா போட்டவங்களும் சேர்ந்து சண்டை போடுவோம்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு ஏமாத்திரம் தெரியுது நம்மளுக்கு. அந்த அரசியல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னொருத்தன் வந்து சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு, ஒரு குடிகார கூட்டத்தை உருவாக்குறதுக்கு, ஒரு ஒரு இப்போ ஒரு என்ன சொல்ல அமனமாக ஓடுறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கினான்னா அதை கேள்வி கேட்கக்கூடாதா? பாஜகவை கேட்குறோம்ல, உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்மந்தம், நீ எதுக்குடா இங்கே வந்து மதவெறியை இங்கே தூண்டுற அப்படின்னு நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கோம்னு சொல்கிறோம்ல. இங்கே தமிழர்கள் அரசியலுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன். அதுதான் சொல்ல வரேன். எப்படி நம்ம பாஜகவை நம்ம கேள்வி கேட்குறோமோ, மற்றவங்களை எல்லாரும் கேள்வி கேட்குறோமோ, உனக்கும் கேள்வி கேட்போம். நாங்கள் கேட்கவே கூடாது. வாண்டடாக வந்து உட்காடுறோம்னா, நீ வாண்டடாக கட்சி ஆரம்பிச்சிட்ட, வாண்டடாக எல்லாத்தையும் பண்ணிட்ட, வாண்டடாக கற்றுக்க. ஒரு கட்சி தலைவனுக்கு அரசியல் அறிவு தேவையா தேவையில்லையா? வாண்டட் இல்லையா? அரசியல் அறிவு தேவை. அப்ப நீ அதை செய்யணும்ல. நேத்து கூட ஒரு நேர்காணல கேட்டாங்க. நான் சொன்னேன், ஹூ இஸ் அஞ்சலி அம்மாள்? நீங்க சொல்லுங்க எனக்கு. அஞ்சலி அம்மாள் யாரு? அவங்க ஒரு தலைவர். என்ன தலைவர்? தமிழ் விடுதலை புலி தலைவரா? தமிழ்நாட்டுக்காக எதுல? காங்கிரஸ் இல்லையா? பாஜக தெரியல. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷமா அந்த அம்மாவுக்கு செலவு வச்சிருக்கிறாரு, மாலை போடுறாரு, நிகழ்ச்சி நடத்துறாரு. என்னைக்காவது உன்னால அஞ்சலி அம்மாளியா? எனக்கும் தெரிலங்க. நீ சொல்லி கொடுத்தா நான் தெரிலன்னு சொல்லுவேனா? விஜய் மாநாட்டில் பேசியிருந்தாரு, இல்லை அவங்க கட்சிக்காரன் செங்கோட்டையன் பேசியிருந்தாரு, புஷி ஆனந்த் பேசியிருந்தாரு, ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தாருன்னா நானும் இன்னைக்கு அஞ்சலி அம்மாவை பற்றி பேசியிருப்பேன். ஆம்பா அந்த அம்மா ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்களாம்பா, அவங்க திராவிட இயக்கமாப்பா, இல்லை காங்கிரஸாப்பா, தலைவர்கள். சும்மா பேசக்கூடாது. செலவு வச்சிருக்கீங்க. அவங்கள பற்றி வேல் நாச்சியார்னா சீமான் அண்ணன் பேசியிருக்கிறாரு, பல அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாரும் பேசுவாங்க, போராளிகள் எல்லாம். இப்போ நல்ல கண்ண ஐயானா அவர் நல்லவர்னா நல்லவர் வல்லவர் போதுமானவர்னு மதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நல்ல கண்ண ஐயா விடுதலை போராட்ட வீரர். அவர் பட்ட கொடுமைகள், அவர் அனுபவித்த சித்திரவதைகள்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அவர் நீதி நேர்மையமாக இருக்கிறாரு, எந்த ஒரு லஞ்ச ஊழல் கரையப்படியாமல் இருக்கிறாருன்னு சொல்கிறோம். அஞ்சலி அம்மாள் யார் சொல்லி கொடுத்துருக்கியா? அப்போ அவருக்கு மூளை இல்லைன்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் இது போதுமா? சாட்சி போதுமா? வேணுமா?
அப்போ அஞ்சலி அம்மாள் யாருன்னு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல, உனக்கும் தெரியல. சும்மா எவனோ சொன்னா, உனக்கு எழுதி கொடுத்தவன் சொன்னான்னு அந்த அம்மாவுக்கு 5 கொள்கை தலைவர்கள் அவங்களையும் வச்சிருக்கிற. அவங்க கொள்கை அவங்களே யாருக்கும் தெரியல இன்ன வரைக்கும். நம்மளுக்கே தெரியலன்னா அந்த அணில் குஞ்சுகளுக்கு எப்படி தெரியும்? ஆனா அவங்க ஒருத்தர் மட்டுமே இல்லையே, அதுல வந்து வேலு நாச்சியார்கள் வந்து இருக்காங்க. 5 பேர்ல ஒரு ஆள் இல்லைங்க. அவங்க யாருன்னு தானே எந்த ஊர்ல பிறந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மருத்துவரா, அதுதான் முத்துலட்சுமி ரெட்டியா, அதாவது சுதந்திரத்துக்காக வந்து எந்த சுதந்திரத்துக்கு போராடி போராடினாங்க? இருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு சுதந்திரத்துக்கு? பேச்சுக்கள் தான் வந்துட்டு இருக்கு இல்லையா? அது பேச்சுக்கள் தான். என்ன சொன்னாங்க? விஜய் கட்சியில் யாராவது பேசியிருக்காங்களா அஞ்சலி அம்மாள்? இன்னைக்கு போன சர்பத்து, நாஞ்சில் சர்பத்து ஏதாவது பேசினாரா? கிடையாதுல்ல. அப்ப இவங்க அறிவிலிகள், இவங்க கண்ணு திறக்காத அறிவிலிகள்ன்றதுக்கான ஆதாரம் பிழைப்பு அரசியல் நடத்துற, வைத்து பிழைப்பு அரசியல் மட்டுமே நடத்துற ஒரு அறிவிலிகள்ன்றதுக்கான ஆதாரம். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆனா இவங்களுமே பெரியார் அரசியல தானே கையில எடுத்திருக்காங்க. திராவிட இவங்க அந்த அம்மாவே யாருன்னு தெரியாது. ஈவ ராமசாமியை பத்தி நாங்க அவ்வளவு கேள்வி கேட்கிறோம். தமிழ் இனத்தை சீரழிச்சதுக்கு இவங்க பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் படிப்படியா காரணத்தை எடுத்து வைக்கிறோம். திமுக பதில் கொடுக்குதோ இல்லையோ, திராவிட இயக்கம் பதில் கொடுக்குதோ இல்லையோ, உன்னோட கொள்கை தலைவரை நாங்க கேள்விக்கு உட்படுத்துறோம். நீ ஏன் பதில் பேசல? ஏன்னா இப்போ பொதுவாவே தமிழகத்துல வந்து திராவிட அரசியலை எதிர்த்து ஒரு அரசியல் வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, ஆனா திராவிட அரசியல் பண்ணா மட்டும் தான் தமிழகத்துல வெற்றி பெற எங்க முடியும். வெற்றி பெற முடியும்? தமிழகத்துல அப்பதான் அது அந்த அளவுக்கு அரை நூற்றாண்டுகளா கஞ்சா போதைன்ற மாதிரி சரக்குன்னு எங்களை திணிச்ச மாதிரி இது ஒரு போதை. திராவிடம்ன்றது ஒரு போதை மாயை. இப்போ ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, அவங்க 125 வருஷமா இந்தியாவில இருந்து வளர்ந்து உள்ள ஊடுருவி இன்னைக்கு இந்தியாவே கைக்குள்ள வச்சு ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிகாரம் அவங்க கையில் இருக்கு. இந்த திராவிட புண்ணாக்கு புறம்போக்கு இயக்கம் 50 வருஷமா தமிழ்நாட்டில் இருந்து தமிழர்களை ஏமாற்றி மண்டையில் முளக அரைச்சி அதிகாரத்தில் இருந்து ஒரு குடும்ப அரசியலாக கொண்டு வந்து ஏச்சி பிழைக்கிறதுக்கு தான், தமிழர் அல்லாதவர் ஏச்சி பிழைக்கிறதுக்கான ஒரு கூடாரமாக தான் வச்சிருக்காங்களே ஒழிய எங்க உரிமை நிலைநாட்டியிருக்கிறாங்க? எங்க உரிமை நிலைநாட்டியிருக்கிறானுங்க? இவ்வளோ தற்கொலை கூட்டுன்ற தற்கொலை வந்து உன்னோட எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து வந்தவங்க தானே. இன்னைக்கு தாவேக்காவோ இல்லை வேற யாரோ படிக்க தெரிஞ்சவங்களோ படிக்க தெரியாதவங்களோ இந்த கல்வி முறையில் வந்தவங்க தானே டாக்டராக இருந்தாலும் எதா இருந்தாலும் இந்த அறவேக்காடு தாவேக்கால போய் உட்காடுறான். அப்போ தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மட்டும் இல்லாம திராவிட தொண்டர்களையும் நீங்க தற்கூரி அப்படி திராவிட தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆள்ற நீங்க உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்ல படிச்சவங்க தானே இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. நீ என்னடா கற்றுக் கொடுத்த? ஈவ ராமசாமியை கற்றுக் கொடுத்தியா? கார்ல் மார்க்ஸை கற்றுக் கொடுத்தியா? பாரதியாரை கற்றுக் கொடுத்தியா? இல்ல வேற ஏதாவது போராளிகள் புத்தகங்கள் இடம் பெற்று எங்க இருக்கு? பாரதியார், ஈவே ராமசாமி வெங்காயம் தான் இருக்கு. ஃபிடல் காஸ்ட்ரோ இருக்கா? சேகுவேரா இருக்கா? கார்ல் மார்க்ஸ் இருக்கிறாரா? அவர் எழுதின தாஸ் கேபிட்டல் இருக்கா? வேற தத்துவங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல ரஷ்ய புரட்சியை பத்தி ஏதாவது பாடம் ஹிஸ்டரியில வச்சிருக்கிறியா? குருட்டு மனப்பாடம் பண்றதுக்கு தான் சொல்லி வச்சிருக்கிறியா ஒழிய. ஆனா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில கொஞ்சம் டெக்னாலஜி சம்பந்தமா பாடத்திட்டங்கள் மாத்துறது தான் நல்லது. இன்னுமே வரலாறு மட்டுமே படிச்சுட்டு இருந்தா வரலாறே அது ஒரு சப்ஜெக்ட் இல்லைங்க. அந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்க அந்த மாதிரி? அப்ப டெக்னாலஜி வயசும் சொல்றேன், இந்த வயசும் சொல்றேன். இல்ல நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு பகுதியில குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? எங்க குறிப்பிட்டிருக்காங்க? ஈவேரா அப்படின்றது ஈவேரா ஒரு ஆள் தான் புரட்சியா? அதுவே ஒழுங்கா சொல்லல. அந்த ஆளை பற்றி இப்போ ஒழுங்கா உருப்படியாக சொல்லி கொடுக்கல. உண்மை தெரிஞ்சிடும். அது படிச்சுதான் நீ நல்லதா சொல்ற மாதிரி அவரை ஏமாத்தி சொன்னாலும் அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சிடும் அவரை பத்தி. அது வேற எந்த போராளிகளை பத்தி, பாரதியாரை பத்தி, பாரதிதாசனை பத்தி சும்மா செய்யுள்ள ஒரு பாடம் போட்டா போதுமா? செமஸ்டர் வைஸா நடத்து. எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்து. செமஸ்டர் வைஸா நடத்து. பாரதியாரை ஒரு செமஸ்டர்ல போடு, பாரதிதாசனை ஒரு செமஸ்டர்ல போடு, உன் ஈவேரா வெங்காயத்தை ஒரு செமஸ்டர்ல போடு, கார்ல் மார்க்ஸை ஒரு செமஸ்டர்ல போடு. அப்படின்றப்ப எல்லாத்தையும் படிக்கிறப்ப எது சரி, கம்யூனிசம்னா என்ன, பொது உடைமை தத்துவம், கம்யூனிசம்னா பொது உடைமை தத்துவம்னா என்ன, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, எல்லாத்தையும் பாடத்தில் கொண்டு வா. அப்போ அவன் படிக்கிறப்ப அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். மூளை வளரும், அறிவு வளரும், அரசியல் அறிவு ஞானம் பொத்துக்கிட்டு வரும். நீ இதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் பாஸு, கிரேஸ் மார்க்கு, இந்த மாதிரி இதுக்கு அரைக்குறையாக வச்சுக்கிட்டு இந்த பிராமண ஆரியர்கள் இந்திய தேசியம் கொண்டு வர எஜுகேஷன் சிஸ்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்திட்டு ஆரிய பாட்டா சமஸ்கிருதா அது இதுன்னு போட்டு நீ வரலாறு சொல்லி திருப்பி பண்ணி சொல்லி விடுவான். அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போவேன். வந்துட்டு அப்புறம் கூட்டம் வந்த பிறகு ஈவ ராமசாமி தான் எல்லாம் படிக்க வச்சாரு புடுங்கினாருன்னா அவர் படிக்க வச்ச கூட்டம் தானே தப்புனா நீ உன் கணக்குப்படி. இப்போ வரலாறுகளை மறைக்கிறாங்க திராவிட கட்சி. ஒன்றும் இல்லை, வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறப்ப நான் மார்க்ஸ்னு அந்த திராவிட இயக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், இறந்துட்டாரா என்னன்னு தெரியல ஐயா. அவர் தலைமையில் நான் லேலா கல்லூரியில் 2003 படிக்கிறப்ப சின்ன சின்ன கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ 2003 வாக்கில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறப்ப சோஷியல் சயின்ஸ் புக்கில் சிபிஎஸ்சி சிலபஸில் மொகஞ்சதாரோ ஹரப்பா கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம். அப்போ திராவிடம்னா நம்ம தமிழ் தேசியம் தெரியாது. திராவிட கலாச்சாரம் கிடையாது, ஆரிய கலாச்சாரம். அங்கே இருந்தது மாடு கிடையாது, குதிரை அப்படின்ற மாதிரி அந்த படத்தெல்லாம் மாற்றி திருப்பி பண்ணாங்க. இது எதிர்த்து இங்கே இந்த திராவிட இயக்கம்
இந்த ஜவஹர்லா, விடுதலை ராஜேந்திரன், மார்க்ஸ், மிஞ்சி போனால் 10 பேர். இன்றைக்கி எல்லாரும் 10 கட்சி திமுக அடிவரடியாக மாறிட்டாங்க. அப்போ எதிர்க்க உட்காந்துருக்க 10 பேரில் நானும் ஒருத்தங்க. எல்எல்ஏ அரங்கம், எல்எல்ஏ இந்த லைப்ரரி, பிரிட்டிஷ் கவுன்சில்கிட்ட, அப்புறம் இங்கே பேர் என்ன, மெமோரியல் ஹால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க இருக்குது. அது இப்போ மூடிட்டாங்க, பயன்பாட்டுக்கு இல்லை. அது இந்த மாதிரி கருத்தரங்கத்துக்கு இந்த மாதிரி கருத்தரங்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இப்படி பண்ணாங்க, சிபிஎஸ்சி சிலபஸை மாற்றினாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு இருக்கு. நீ என்ன புரட்சியை கொண்டு வந்த உள்ள? அவனோட ஆரியத்தை உள்ளே திணிச்சான். நீ என்ன புரட்சி பண்ண? ஈர வெங்காயத்தை கூட முழுசாக சொல்லலை, வேறு என்னத்தை தான் பண்ண? நீ பண்ணால் இந்த மாதிரி தற்கொலை கூட்டம் தான் உருவாகும். சார், இப்போ வந்து சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் வந்து நிற்க போகிறதா சொல்கிறாங்க. காரைக்குடி தொகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் அங்கே அதிகமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க, அப்புறம் திமுகவும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தொகுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. எல்லாமே சவால் தானே. இந்த ஆரிய திராவிட இந்திய தேசிய மாயையை கடந்து இந்த குடி போதை, அப்புறம் தேர்தல் நேர பணமழை, இதெல்லாம் கடந்து வரணும். சவாலெல்லாம் கிடையாது. அண்ணன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பக்கத்தில் தான். அந்த அதே டெபாசிட்டே அங்கே வாங்குவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவர் வாங்கலைன்னா யாருக்கு அசிங்க? அவர் வாங்கினா யாருக்கு நல்லது? இதுதான் இங்கே பேச்சு. இந்த நக்கல் நையாண்டியாக வந்து அந்த மற்ற கட்சிக்காரங்களாம் டெபாசிட் வாங்குவாரா வாங்க மாட்டாரான்னு. நீ வாங்கி என்ன கழட்ட போகிற? அதே திருட்டு, அதே ஊழல், மக்களுக்கு எந்த ஒரு தீர்வும் பிரச்சனையும் கிடையாது. 4000 ரூபாய் மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்கன்னா, அப்போ நீங்க டெபாசிட்டே இழந்துட்டீங்கன்னா மக்கள் நான் யார் இழக்க போறேன்னு சொல்றா? அந்த நக்கலா பேசுறவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க அது எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஸ்டாலின் கூட டெபாசிட் இழக்கலாம். ஸ்டாலின் 2011 ஜெயிச்சார்ல குளத்தூர்ல. எப்படி ஜெயிச்சாரு? கள்ள ஓட்டுகள்னு சொல்றீங்களா? கள்ள ஓட்டா இல்லை, கடைசி நேரத்து வரைக்கும் ஏன் அறிவிக்கல? ஏன் அடுத்த நாள் அறிவிச்சாங்க ஸ்டாலின் ஜெயிச்சதை? ஜெயலலிதா காலில் விழுந்தாங்களா கையில் விழுந்தாங்களா யாருக்கு தெரியும்? அங்கே கள்ளப்பணி ஆட்டம்னாலும் நானும் ஒருத்தன். தெருவா வீதி வீதியாக போய் சைதிய துரைசாமிக்கு அப்போ நாங்கள் வந்து 63 தொகுதியில் காங்கிரஸ் எங்கெங்கே நிற்குதோ அங்கே மட்டும்தான் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டோம். அதை கடந்து குளத்தூர் தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன். ஏன்னா சைதிய துரைசாமிக்கு வேலை செய்ய அப்போதைக்கு ஆள் இல்லை. எல்லா அதிமுககாரனையும் விலைக்கு வாங்கிட்டார். அப்போ அவர் துணை மேயராக இருந்தார்ல ஸ்டாலின், விலைக்கு வாங்கிட்டார். அதிமுககாரெலாம் விலைக்கு போயிட்டான். அப்போ சைதிய துரைசாமிக்கு அவரோட மாணவர்களும் நாம் தமிழரில் சேர்ந்து நாங்கள் ஒரு 20-25 பேர் எங்கே ஆரம்பித்த புதுசாக நாங்கள் அங்கே வேலை செஞ்சோம். ஒரு மேடையாக போய் பேசினேன். இந்த இன துரோகி கருணாநிதியின் மகன் வீழ்கிற வரைக்கும் இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை அழுக்கு டவுசரை மாற்ற மாட்டேன்றான்லாம் நாங்கள் பேசணும். திருவா போய் இனப்படுகொலை படத்தை காமிச்சோம். ஒரு நூல் இலையிலன்ற மாதிரி கொஞ்சம் சொற்ப 1000 ஓட்டுகளில் ஏதோ கல்லாட்டம் ஆடி ஜெயிச்சுவிட்டு நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சுல. அதனால் யானைக்கும் அடி சறுக்கும், பூனைக்கும் அடி சறுக்கும், எல்லாத்துக்கும் சறுக்கும். நாங்கள் இன்னும் எந்திரிச்சு நிற்கவே. எங்களுக்கு சறுக்குனா நாங்கள் ஏறி நிற்போம். அதுதான் எங்களோட இது. நாங்கள் அவங்கள மாதிரி பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டுலாம் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நீங்க வந்து உங்களுடைய திட்டங்களை வந்து மக்களுக்கு எப்படி போய் கொண்டு சேர்க்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. அதுதான் மக்கள் மதிப்பு பரப்புரை தான். இணைய வழி நம்ம எல்லாரும் போய்ட்டு வருது. மற்ற முக்கிய ஊடகங்களில் சேட்டிலைட் தொலைக்காட்சிகளில் போடுவாங்களான்றது சின்னதாக போடலாம், இல்லை மற்றவைன்ற மாதிரி வழக்கம் போல் ஏமாற்றலாம். சமூக ஊடகங்கள் மூலமாக ஊடுருவுறது, மக்களுக்கு வீதி வீதியாக தெரு பரப்புரை எடுத்துகிட்டு போய் காட்டுறது, மக்களுக்கு பிரச்சனைகளை சொல்கிறது. நம்ம அங்கே வந்து அதை செய்வோம். இப்போ நான் வந்து மக்களுக்கு இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ மோடி 10,000 ரூபா கொடுத்தாரு. பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி மக்களுக்கு 10,000 ரூபா பெண்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கினோன்னே இங்கே இருக்கிற திமுககாரன் எல்லாம் குடித்தான். இந்த நடுநிலைவாதி அது இதுலாம். அது எப்படி மக்களுக்கு லஞ்சம் கொடுக்குறான் மோடி, திருடன் அமித்ஷா, அது இதுன்னு. இப்போ நீ 5,000 ரூபா கொடுத்தது என்ன கணக்கு? மோடி கொடுத்தா அங்கேயும் மகளிர் தானே கொடுத்தாங்க. வந்து முன்பணமா தேர்தல் நேரத்துல தேர்தல் மானியம் வந்து பணம் வழங்க கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சிருக்காங்க. அதுதான் அட்வான்ஸ் புக்கிங். அப்ப அந்த அட்வான்ஸ் புக்கிங் தானே அவனும் அங்க பண்ணான். அப்ப அவன் பண்ணா திருட்டு, நீ பண்ண என்ன கணக்கு? இந்த 10,000 ரூபா 1000 ரூபாலாம் வந்து நீங்க ஒரு கல்லூரிக்கு உங்க பிள்ளைங்களை சேர்க்க போகணும், பள்ளிக்கூடத்துல சேர்க்க போகணும்னா செக்யூரிட்டி கொடுக்குற லஞ்சம் கூட கிடையாது. அது மக்கள் அதை யோசிக்கணும். இன்றைக்கி ஒரு நோய் பட்டுட்டோம். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, பிஸா கிஸா மிஸான்னு நம்மளை சுற்றி சூழ்ந்து இன்றைக்கி 15 வயசு பிள்ளையிலேருந்து எல்லாம் 50-100 வயசு வரைக்கும் எவன் வாழ்கிறானோ எல்லாம் நொடியுமா நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இதுக்கு நம்ம சர்வே ஆகிறது, நம்ம காலம் தள்ளுறதே வந்து இழுத்துக்கிட்டு போகிறதே பெரிய இழுவையாக இருக்குது. இதுக்கான அன்றாட தேவையே வந்து நம்மளுக்கு 50,000 ரூபா இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு வாலிப வயசில் ஒரு 18 வயசில் பொண்ணும் 20 வயசில் ஒரு பையனை தெரியாத அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணால் கூட கையில் 50,000 ரூபா இருந்தால் கூட குடும்பம் நடத்த முடியாது. இதை மக்கள் புரிஞ்சிக்கணும். நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழணும், இயற்கை வளத்தோடு வாழணும். இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டர், அந்த குழந்தையின்மையான மருத்துவமனை வந்து எக்கச்சக்கமாக அதிகமாகிடுச்சு. இனத்தை பெருக்கிறது தான் மனிதனோட நோக்கமே. ஒவ்வொரு உயிரினத்தோட நோக்கமே இனப்பெருக்கல் தான். கட்டுப்பாடு அடுத்து,
மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்பாடு பண்ணுறாங்க, அதுவும் பண்ணக்கூடாதுன்னு இயற்கைக்கு எதிராக இருக்கிறவங்க, இயற்கை ஆதரவாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இனப்பெருக்கத்தை அடிப்படையே முடிச்சுட்டா அப்போ இன அழிப்பு தானே அது. தமிழர்கள்னு சொல்ல வரல நான், ஒட்டுமொத்தமாக மனித குல அழிப்பு, அது மனித இன அழிப்பு. இது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உலக முதலாளித்துவம். இதுக்கு நடுவில் நம்ம பிழைக்கிறப்ப நம்ம ஒரு நல்லா வாழ்றதுக்கு நம்ம வந்து ஒரு வளமாக வாழணும், தெம்பாக வாழணும். அப்படின்னா இந்த இயற்கை அரசியலை பேசுகிறது நாங்கள் மட்டும்தான். நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், உன் புருஷன் குடிக்கக்கூடாது. ஆனா இந்த இயற்கை அரசியல் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அது அவசியம்தான், ஆனா அது மட்டுமே வந்து அவசியம் கிடையாது, மட்டும்தான் அவசியம், அப்படின்னு மற்றதெல்லாம் வந்து ஒரு தேவை. கருத்து தெரிவிக்கிறாங்களே. அது மட்டும்தான் அவசியம், மற்றதெல்லாம் தேவை. இல்ல ரெண்டுமே ஆனா அது மட்டுமே பேசிட்டு இருக்க கூடாது. சீமான் அவர்கள் வேற வந்து என்ன எப்ப பேசணும்? பார்த்தாலுமே வந்து விவசாயம், வேளாண்மை இது மட்டுமே வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த டெக்னாலஜி காலத்துல வந்து அது மட்டுமே இப்ப இருக்க சூழ்நிலைக்கு ஒத்து வராது. டெக்னாலஜி யாரு வேணான்னா, ஃபார்மிங் இஸ் ஏ இண்டஸ்ட்ரி. விவசாயம்ன்றது நாங்கள் சொல்கிறது வந்து வேளாண்மை வந்து அது ஒரு தொழிற்சாலை. அது அரசு நடத்த போகுது. சும்மா உங்கள் கையில் 2 ஆடை கொடுத்து மேய்க்க சொல்ல போகிறது இல்லை. இப்போ கையில் கழுத்தில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு நைட்டியை மாட்டிக்கிட்டு ஒரு குச்சை கொடுத்து மேய்ச்சிட்டு வாமா, இல்லை ஒரு வேட்டியை கட்டிட்டு ஒரு தாத்தாவை மேய்ச்சிட்டு வாமான்னு சொல்கிறேன். அப்படிலாம் பண்ண போகிறது இல்லை. அது ஒரு இண்டஸ்ட்ரி. ஆடு மாடு மேய்த்தல், அதை சுற்றி என்னென்ன தொழிற்சாலைகள், இயற்கை வளங்கள், அது இப்போ அண்ணன் பல தடவை விரிவாக பேசிட்டார். தக்காளினா அதை சுற்றி என்னென்ன பண்ணணும், வேர்க்கடலை எடுக்கிறோம்னா அங்கே சுற்றி என்ன நிறுவனங்கள்னு. இது பெரிய இண்டஸ்ட்ரி. அரசே பண்ணுறப்ப அது வருமான இழப்பு, லாபம், நட்டம் இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து டெக்னாலஜி கேள்வியும் எழும்புது இல்லையா? அப்போ 15 வயசு பொண்ணு இன்சுலின் போடுறது சாத்தியமாகுது இல்லை? பிறக்கிற குழந்தை உறுப்பு கோளாறாக பிறக்கிறது சாத்தியமாகுது இல்லை? அது மாறணும்னு நினச்சா தப்பா? நம்ம நல்ல முன்னோர்கள் நல்லா இருந்தாங்க, செழுமையாக இருந்தாங்க, நம்மளும் செழுமையாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அது எப்படி சாத்தியமாகாது? இயற்கை விவசாயம் எப்படி சாத்தியமாகாது? சாத்தியமாகலைன்னா நீ சாத்தியமாக மாட்டே, நீ எந்த ஒரு உருப்படியும் ஆக மாட்டேன். இந்த 4000 ரூபா 3000 ரூபா வச்சுட்டு ஸ்டாலினுக்கு காசு இருக்குது, அவர் வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. உன்னால் முடியுமா? முடியாது. அமிதாப் பச்சனுக்கு இருக்கிற நோய்க்கு நம்மளுக்குலாம் வந்தால் 2 நாளில் செத்து போயிடுவோன்றாங்க. சம்பாதிக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க, திருடினவங்க, கொள்ளையடிச்சவங்க, வருமானம் பார்த்தவங்க போயிடுவாங்க. நம்ம எங்கே போவோம்? இதை வந்து மக்கள் யோசிக்கணும். நம்ம உடல் நலத்தோட செழுமையாக இருக்கணும் அப்படின்னா இயற்கையை நோக்கி நகரணும். அப்போ இயற்கையை முன்னெடுக்கிற அரசியல், அப்போ இதை முன்னெடுத்து நம்ம நகர்றப்போ தான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் தான் நம்ம திராவிடம், ஆரியம், இந்திய தேசியம், தமிழ் தேசியம்னு பேச முடியும். இல்லைன்னா அடுத்து வர தலைமுறைலாம் எல்லாம் செல்ஃபோனை பார்த்துட்டு ஐ கான்டாக்டே இருக்காது. இப்போ கூட உங்களுக்கு சவால் விட்றேன், கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு இந்த ஜாதியில், இந்த மதத்தில், இந்த சந்தில், இந்த கோத்திரத்துலலாம் பார்க்காதீங்க. ஒரு 2 கோழி, இப்போ பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி, அவன் தாய்மொழியில் எழுத படிக்க தெரிந்தவர்கள், கண்ணும் பார்த்து பேச தெரிந்தவர்கள், இந்த 2 குவாலிஃபிகேஷன் வைங்க, உங்களுக்கு நல்ல ஆள் கிடச்சிடும். கண்ணும் பார்த்து பேசுகிற ஐ கான்டாக்டே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சுல இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக. தாய்மொழியில் எழுத படிக்க எவனுக்கு தெரியுது? இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சொல்கிற ஜென்சி, ஜூ, இந்த தற்குறி, இந்த முற்குறிக்கெல்லாம் தாய்மொழியில் எழுத படிக்க தெரியுதா? நியாயமான கேள்வி தானே. அப்போ தாய்மொழியில் ஒருத்தன் எழுத படிக்க தெரியுதுன்னா அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பற்று இருக்கும் தாய்மொழி மேலே, மண் மேலே. அப்போ அவன் கட்டாயமாக பொண்டாட்டியவோ இல்லை பொண்ணு வந்து கணவனையோ குடும்பத்தை கட்டமைப்போ அதை பற்றி பேசலாம், யோசிக்கலாம். கண்ணும் பார்த்து பேசுகிற ஆற்றல் இருந்தாலே ஒரு உறவை மேம்படுத்துறதுக்கான அடுத்த கட்ட இது. இந்த 2 இது இருந்தாலே போதும். நீங்கள் வேறு எது பார்த்தாலும், எந்த உருப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு தற்கொலையாக தான் வந்து உங்களுக்கு நிற்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் பெரிய தத்துவ ஞானி கிடையாது, இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி நம்ம நகர்றப்ப இது சிம்டம்ஸ். இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டில் இனியும் மனிதனை தேடலாம், மனிதநேயம் இருக்குது. தமிழ்னு இல்லை, தெலுங்கனா இருந்தால் கூட தெலுங்கில் எழுத படிக்க தெரியாதுல்ல. அப்போ தாய்மொழியில் எழுத படிக்க தெரிகிறது, கண்ணும் பார்த்து பேசுகிறது, மனித உறவுகளை மேம்படுத்துகிற சமுதாயத்தை உருவாக்கணும். நம்மளும் இயற்கையாக இருக்கணும், அந்த நோக்கத்தில் போகிறோம். அப்போ தான் நல்லா இருப்போம், நீங்களும் நல்லா இருப்பீங்க. சார், இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகை 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஏமாத்து வேலை தானே. 10,000 ரூபா வந்தானே 50,000 ரூபா கருணை தொகை. எதுக்கு எங்களை பார்த்து நீ கருணைப்படுற? ஆல்ரெடி வந்து திமுகவுடைய ஆட்சியில் வந்து மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கருணை தொகை வழங்கும்போது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த உதவியை நாங்கள் வந்த உடனே மாதம் 10,000 ரூபா தருவாராமா? இல்லை, அவர் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் தருவாங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் பேமெண்ட். நீங்க ஓட்டு போட்டா உங்களுக்கு பேமெண்ட். ஆனா மகளிர் உரிமை தொகை வந்து 2,000, ஆண்களுக்கு இலவச பஸ். போற நீ போய் ஜெயலலிதா கிட்ட பிச்சை எடு, மண்டியிடு, இல்லை வேற எங்கேயாவது நீ மண்டிட்டு தவந்து போனதான் இருக்கு. எங்களையே பிச்சைக்காரன் ஆக்குற. அப்ப இலவசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறீங்களா? ஆமா, கல்வி எளிமையா கொடு. இப்போ உங்க தெரிஞ்சவங்க யாராவது சொந்தக்காரங்களை விசாரிச்சு பாருங்க, இல்லை நீங்களே படிச்சதை பாருங்க. சாதாரண ஒரு டிப்ளமா கோர்ஸுக்கு லட்சக்கணக்கில் கட்டுறாங்க. ஏதோ பள்ளி கல்வி தான் வந்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. அதுவும் சின்ன அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரியில் தான் 5,000 7,000 நிற்கிது.
மற்ற கல்லூரிக்கெல்லாம் கல்லூரி பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா எவ்வளோ காசு, தனியார் SRM பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் போனீங்கன்னா எவ்வளோ கொள்ள காசு. நிறைய இன்ஸ்டிடியூட்ல அதிக அளவுல ஆமாம், லட்சக்கணக்கில் பல வாங்குறாங்க. லட்சம், ஒரு செமஸ்டருக்கே 10 லட்சம் 30 லட்சம். மெடிக்கல் கோர்ஸ் அதே மாதிரி பல காலமாக கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தாண்டி இப்போ பல கோர்ஸை போட்டு நல்ல வியாபாரமாக பார்க்குறாங்கல்ல. அப்போ அன்றாடம் காட்சியாக வேலைக்கு போகிறவங்க, சம்பாதிக்கிறவங்க, தாலி அடமானம் வைக்க, இல்லை சோத்துக்கு வழி இல்லாமல் கடன் பட, தற்கொலை பண்ண. சமீபத்தில் ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க, ஒரு போன மாதத்தில் 23ஆம் தேதி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா பிறந்தார் அன்னைக்கு 2 நாள் முன்னாடி எங்கள் தொகுதியில் தான், எங்கள் சர்ச்சை ஒட்டி உள்ள ஒரு ஆள் தான். குடும்பத்தோடு நான் பார்த்தவர், சின்ன வயசில் பெரிய பழக்கம் இல்லை அவர், அவர் மனைவி, அவர் குழந்தைகள் 2 பேர். இவர் போய் விஷம், மனைவிக்கு புற்றுநோய் போல், என்ன கடன் தொல்லையா என்ன பிரச்சனைன்னு உள்ள என்னன்னு தெரில, கேக்கு வாங்கி கேக்கில் இட்டு அதை மருந்து அடித்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டு பையன் செத்து போய், பொண்ணு சாப்பிடாதனால பிழைச்சி போயிடுச்சு, அவங்க அம்மா இவங்களும் செத்து போய். எவ்வளோ பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு இழுக்கு. கண்டிப்பாக ஒரு நேர்மையான ஆள் நான் பழகிருக்கேன். ஒரு வயசு மூத்தவர் நினைக்கிறேன், ஒரு வயசு என் வயசான்னு தெரில. சின்ன வயசில் பார்த்துருக்கேன் கோயில்களில் சர்ச்சுக்கு வரப்போ. அதை பார்க்குறப்ப மன வேதனையாக இருக்குது நம்மளுக்கு. ஆன்மீக ரீதியாக பார்த்தா கூட ஒரு ஆன்மா பலி ஆயிடுச்சு, நல்ல ஒரு நீதி நேர்மையாக இருக்கிறவங்க, இல்லைன்னா ஒரு கஷ்டப்படுற குடும்பம், அப்படி ஒரு இளைஞன் இப்படி குடும்பத்தை நாட்டுக்கிட்டு போயிட்டாங்களே புள்ள குட்டியோட. குழந்தைங்களை கொள்றதுக்கு மனசு வருது பாருங்களேன். ஏன் அவ்வளோ வறுமை இல்லை குடும்ப சூழ்நிலை வருதுன்னா, இந்த கொடுத்த 4000 ரூபா என்ன மயிருக்கு பயன்படும்? அதுக்கு புற்றுநோயோட ஒரு மனைவி இருக்கிறப்ப அவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருப்பான். நம்ம அங்கங்கே அலைஞ்சு நம்ம வருமானம் பற்ற மாட்டேங்குதுன்னு யோசிச்சிருப்பானா இல்லையா? பல பேர்கிட்ட கடன் வாங்கி, அதனால தானே அவன் குடும்ப சூழ்நிலை மாறுது. எடப்பாடி 10,000 ரூபா போகிறோங்களா, இதெல்லாம் ஏன் இந்த வேதனை வருதான்? கூட பார்த்தவன், இப்போ பழகி ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்தவன் குடும்பத்தோடு நாண்டுக்கிட்டு சாகுறானே, குழந்தைங்க கூட உயிர் போதே. இதுக்கு என்னடா பதில் சொல்லுவீங்க? உங்கள் 4000 ரூபா 10,000 ரூபா 50,000 ரூபா என்ன மயிர் கிடையாது பயன்படும்? அதுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த இவங்களை உட்காந்துக்கிட்டு உயிர்கள்லாம் மருத்துவம் சரியா இருந்திருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க நீ கொடுக்குற 4000 ரூபா பிச்சை காசை உன் மூஞ்சில தூக்கி வச்சுக்கோங்க. அவங்கள இல்லை 10,000 ரூபா தூக்கி மாறி ஸ்டாலின் தூக்கி எடப்பாடிக்கு போடு, எடப்பாடி தூக்கி ஸ்டாலினுக்கு போடு. எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு உரிமை வந்தாலே நாங்கள் மக்கள் சிறப்பாக வாழலாம். இந்த மாதிரி பல உயிர்கள் போகுது. நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சவங்கன்றனால, கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த வேதனையை நான் பார்த்ததுனால, ஊடகம் மூலமாக பார்த்ததுனால, பகுதிகளில் மக்கள்கிட்ட விசாரிச்சனால எனக்கு அந்த அழுகை வருது. அப்போ பல பேர் பல இடங்களில் போயிட்டுருக்கு இந்த மாதிரி பல உயிர்கள். அப்போ இதை பற்றி யோசிங்கடா, வாழ்வாதாரத்தை பற்றி யோசிங்க. மக்களுக்கு இதை இலவசமாக கொடுங்க மருத்துவத்தை. அதை விட்டுட்டு 5000 ரூபா கொடுக்குறேன் 10,000 ரூபா கொடுக்குறேன், இன்னும் நம்மளை நாய் நாக்கு தொங்க போட்டு நிற்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாய் கடிக்குன்றது அவங்களுக்கு தெரில, இந்த தேர்தலில் கடிச்சு வைக்கணும். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.